பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நாகும் 1:7 நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. யாருக்கு அரணான கோட்டை? தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் அரணான கோட்டை. இக்கட்டுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் ஆண்டவரை நம்பி இருப்போமானா அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? நம்முடைய பணத்தை நம்பி இருக்கிறோமா? நம்முடைய பதவியை நம்பி இருக்கிறோமா? நம்முடைய படையை நம்பி இருக்கிறோமா? நம்முடைய பலத்தை நம்பி இருக்கிறோமா? யாரை நம்பி இருக்கிறோம்? நாம் ஆண்டவரை நம்புவோமானா அவர் நமக்கு அடைக்கலமாக காணப்படுகிறார், புகலிடமாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தப்புவிக்கிறதான ஒரு தேவனாக காணப்படுகிறார். இக்கட்டுகள் எவ்வளவு பெரிதாக வந்தாலும் இக்கட்டு நாளிலே அவர்தான் நமக்கு அரணான கோட்டையாக, புகலிடமாக இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது அவர்கள் தங்களுடைய சொந்த பலத்தை பயன்படுத்தி அந்த நெருக்கத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து தங்களை விடுவித்து கொள்ளும்படியாக பிரயாசப்படுகிறார்கள். இந்த பிரயாசத்தில் பலன் இல்லாமல் போய்விடுகிறார்கள். சிலர் மனுஷரை நம்புகிறார்கள். அந்த மனிதர்கள் ஏற்ற வேளை வரும்போது கைவிட்டு விடுகிறார்கள். நம் எரேமியா 7 வாசிக்கும்போது, 7:5 எரேமியா 17:5 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதே தன் புயபலமாய் கொள்ளுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன், அவன் கரளையாய் போன செடியை போல் இருப்பான் என்று வாசிக்கிறோம். அப்போது பிரச்சனை வரும்போது மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்போமானா மனுஷன் சூழ்நிலை வரும்போது விட்டுட்டு ஓடி போவான். அது வரைக்கும் சொல்லுவான், நான் இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு. இயேசு பார்த்தும் சீசரில் அப்படி தான் சொன்னார்கள். இயேசு சொன்னார், இந்த ராத்திரியிலே எல்லாரும் என்னை விட்டு நீங்கள் ஓடி போவீங்க, என்னை தனியே விட்டு விடுவீர்கள் அப்படின்னு. உடனே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்மோடு நான் மறிக்க வேண்டியது இருந்தாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன். எல்லா சீசனும் அப்படி தான் சொன்னார்கள், உம்மோட சாக வேண்டியது வந்தாலும் நாங்கள் செத்து மடிவோமே ஒழிய உம்மை விட்டு விலக மாட்டோம் என்று. ஆனால் பாதி ராத்திரியில் யூதாசு அந்த பிரதான ஆசிரியருடைய சேவகரோடு கூட வந்தபோது, படையோடு வந்தபோது எல்லாரும் இயேசுவை விட்டு விட்டு ஓடி போனார்கள். ஒருவன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் போத்திருந்தான். துப்பட்டி அவர்களை பிடித்து இழுத்த போது நிர்வாணமாக ஓடி போனான். நம்ம ஊரில் சொல்லுவாங்க தானே, துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டான் அப்படின்னு. அதே போல் இயேசுவோட கூட இருந்ததில் கூட ஒருவன் இயேசுவை ரோம போர் செய்வர்கள் பிடித்த போது துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போனார்கள். இயேசுவை தனியை விட்டு விட்டு ஓடி போனார்கள். இப்போ இயேசுவையே விட்டு விட்டு ஓடி போனார்களானா நம்மோட கூட இருக்கிறவர்கள் அவர்களை பார்க்கலும் பெரியவர்களா? அவர்களை பார்க்கலும் நம்மோட கூட இருக்கிறவர்கள் நம்ம மேல் அக்கறை உள்ளவர்களா? அவங்கவுங்க ஜீவனை காக்கும்படியாக எல்லாரும் விட்டு ஓடி போவார்கள். ஆனால் என்றைக்குமே ஓடி போகாமல் நம்ம உதவி செய்கிறவர் ஆண்டவராகிய தேவன். அதனால தான் நாங்கள் உங்களை வாசிக்கிறோம், இக்கட்டு காலத்தில் அவர் நமக்கு கோட்டை என்பதாக, கோட்டையாக இருந்து நம்மை தப்புவிக்கிற தேவன், கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார். பிரச்சனை வரும்போது அவர் நம்மை ஒரு நாள் விட்டு கொடுக்கிற தேவன் இல்லை. பாருங்கள், வட மாநிலத்தில் 2 சகோதரிகள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க ஊழித்து போன அப்புறமா அநேகர் இருந்த பிசாசுகள் அலறி ஓடினது, வியாதிகள் குணமானது, ஜனங்களுக்கு சமாதான அமைதி உண்டானது. அந்த கிராம மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆகையினாலே இந்த கிராமத்து மனிதர்கள், கிராம தலைவன் இவர்கள் மேலே பொறாமை கொண்டு இவர்களை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று சொல்லக்கூடியதான் எண்ணத்தோடு காணப்பட்டான். இவர்கள் இந்த கிராமத்தில் வந்த அப்புறமா தான் மதுபான கடையில் வியாபாரம் குறைஞ்சி போச்சு, போதைப்பாக்குகள் வியாபாரம் குறைந்து போச்சு. இன்னும் தேவையில்லாத காரியங்கள் இவங்க ஜனங்க வாங்கி சாப்பிட்றதில்லை, இவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க, நம்முடைய பிழைப்பு கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரையும் கொல்லும்படியாக இந்த ஊர் தலைவன் அவனோட கூட சில மனிதர்களோடு கூட வந்து அவள் குடியிருந்த வீட்டு பக்கத்தில்
இரவில் பதிவு இருந்தார்கள். இந்த சகோதரிகள் ராத்திரி ஊழியம் முடிந்து வீட்டுக்கு வந்தார்கள். சாப்பிட்டு களைப்போடு தூங்கி விட்டார்கள். தூங்கின உடனே தூங்கின அப்புறமா தான் இவங்களை கொல்லணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டு இருந்தார்கள். வீட்டில் லைட் அணைத்து அவங்க தூங்க போன உடனே வீட்டுக்குள்ளேருந்து ஒரு இராணுவ உடையில் ஒருவர் துப்பாக்கி ஏந்தி கொண்டு வெளியே வந்தார். அவங்க நினச்சாங்க நம்ம அநேகர் இருக்கிறோம், அவங்க ஒருத்தன் தானே இருக்கிறான், பரவாயில்ல அப்படின்னு. அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஏறக்குறைய 24 இராணுவ உடையில் துப்பாக்கி ஏந்தி கொண்டு வெளியே வந்து அந்த வீட்டை சுற்றி அவர் பாதுகாப்பாக நின்றதை அந்த ஊர் தலைவன் முதற்கொண்டு அவனோட கூட வந்திருந்த மனிதர்களை கண்டு பயந்து ஓடி போனாங்க. நம்ம சிலர் தான் இருக்கிறோம், அவங்க 24 பேர் இருக்கிறாங்க, இராணுவ உடையில் இருக்கிறாங்க, கைகளில் துப்பாக்கி இருக்கிறது, ஓடி போன்னு சொல்லி ஓடியே போனார்கள். அடுத்த நாள் காலையில் வந்து விசாரித்தா, உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேர் தானே குடியிருக்கிறீங்க, வீட்டில் ஒரு 24 ஆண்கள் நேற்று இருந்தார்களே, இராணுவ உடையில் வந்திருந்தார்களே, அவங்க யார் அப்படின்னு ஊர் தலைவன் அதிகாரத்தோடு விசாரித்தா, இல்லையே நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். இல்லை நேற்று ராத்திரி நாங்கள் வந்திருந்தோம், உங்களை கொண்டு போடணும்னு வந்தோம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து 24 இராணுவ உடையில் ஜனங்கள் வெளியே வந்தார்கள், நாங்கள் பயந்து ஓடிட்டோம். அவங்க யார் அப்படின்னு விசாரித்தா அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி எங்களை பாதுகாத்திருக்கிறார். எங்களை கொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க தானே, ஆயுதங்களோடு வந்தீங்க தானே, ஆனால் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி எங்களை பாதுகாத்தார் என்பதாக. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட இதே போல உள்ள சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை அறியாமல் நண்பனை போல நடிக்கிறார்கள், ஆனால் உங்களுக்கு எதிராக தீமை செய்கிறதான ஒரு கும்பல் இருக்கிறது. நீங்கள் தனித்து விடப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களோட உடனிருப்பேன் என்று சொல்லி ஒத்தாசை செய்யாமல் ஓரமாக ஒதுங்கி போனதான கூட்டத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். உன்னோட கூட தான் இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர்களெல்லாம் உங்களை உதறிவிட்டு தூரமாக போயிட்டாங்க. காசு பணம் இருக்கும்போது எல்லாரும் காவலாக இருந்தார்கள், எல்லாம் இழந்தபோது எல்லாரை விட்டு தனியே விட்டு போயிட்டார்கள். ஐயோ எனக்கு யார் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான சூழ்நிலையோடு நீங்கள் காணப்படலாம். இக்கட்டு நாளிலே அவர் உங்களை அரணான கோட்டையாக இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் நம்பின மனிதர்கள் எல்லாரும் உங்களை தனியே விட்டு போயிட்டார்களே, நீங்கள் நம்பியிருந்தானே காசு பணம் எல்லாம் உங்களை விட்டு கரைந்து போய்விட்டதே, உங்களுடைய ஐஸ்வர்யம் அழிந்து போனதே, இன்றைக்கி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில், தனித்து விடப்பட்ட நிலைமையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது அல்லவா? இந்த நேரத்தில் ஆகிலும் ஆண்டோர் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானா உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இக்கட்டு நேரத்தில் அவர் உங்களை அரணான கோட்டையாக இருந்து உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை கெட்டியாய் பிடித்துக் கொள்வீர்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறேன், என்னை விடுதலையாக்குங்க, என்னை பாதுகாப்பாக இருப்பீரா என்று சொல்லி ஆண்டோட ஜெபிப்போமா? நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கால விழலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. ஆண்டவரே, நாகும் 1:7 நாங்கள் வாசிக்கிறோம், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை என்பதாக. ஆண்டவரே, எங்களை நீங்கள் அரணான கோட்டையாக இருந்து நடத்த வேண்டும்னு ஜெபிக்கிறோப்பா. நாங்கள் நம்பினவர்கள் எல்லாரும் எங்களை நட்டாற்றில் விட்டு போய்விட்டார்கள். ஆண்டவரே, உடன் இருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாரும் ஓடியே போனார்களப்பா. பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னவர்கள் பாதியில் விட்டுட்டு போயிட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் தனியில் காணப்படுகிறோம், தனித்து விடப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அடுத்த அடி எடுத்து வைக்க எங்களுக்கு வழி தெரியவில்லை. ஏசப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறப்பா. மரண பயங்களை நெருக்கிறது, எதிர்காலத்தை குறித்தான பயம் எங்களை ஆண்டவரை கெத்தாவே நாள்தோறும் வருத்துகிறது. இந்த சூழ்நிலை எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே கெத்தாவே, இந்த ஜெபத்தோ இந்த வார்த்தையை கேட்டுதான் நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியங்க. இப்போது என்னோடு ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. நம்முடைய பிள்ளை நல்ல பாதுகாவலை கட்டிடுங்க, நம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.